நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஹல்லேலூயா. பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். ஆண்டவருக்கு அப்படி அவசியமே இல்ல, அவர் தேவகுமாரன். ஆனால் ஒரு மனிதன் எப்படியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ரோல் மாடலா அவரே வாழ்ந்து காட்டிட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வெட்கப்படலங்க, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோட என்ன பண்ணாரு? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கேஷுவலா அந்த சம்பவத்தை நம்ம தியானிச்சோம். இப்ப தாவீது எப்படி ஜெபம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு அடி எடுத்து வச்சா யாரை பிடிச்சிடலாம்? தாவீத. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு? கேஷுவலா ஜெபம் பண்ணிருப்பாரா? வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு, தலையில அடிச்சுக்கிட்டு என்ன செய்வோம்? நம்ம அப்படியே சத்தம் போட்டு அலறி நம்ம கூப்பிடுவோம். அது போல தான் யார் ஜெபம் பண்ணிருப்பா? ஆண்டவர் அவனுடைய கூக்குரலுக்கு என்ன கொடுத்தாரு? ஐயோ ஆண்டவரே, சுத்தி வளைச்சிட்டாங்க, என்னை பத்தி அபிஷேகம் பண்ணீங்களே, என்னை உயர்த்து வேணீங்களே, ராஜ்யத்தை கட்டுவேன்னு சொன்னீங்களே, என்னென்னமோ நடந்துச்சு, ஆனா என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ என்கிற தருணம் தான். உங்க தருணம் அப்படிதான் இருக்குதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, சூழ்நிலை என்னமோ அப்படிதான் இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு மறு உத்தரவு தருகிற தேவனா இருக்கா? நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்யணும். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாலும் யார்ட்ட விசாரிக்கணுமா? கர்த்தரிடத்திலே விசாரிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, கர்த்தர் எல்லா கண்ணிகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து ரட்சிக்கிறவரா இருக்கிறார்.